ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது B.Tech இன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த கோர்ஸ் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப்க்கு நாம் போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். B.Tech இன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த கோர்ஸ் ரொம்பவே பாப்புலரான கோர்ஸுங்க. இந்த கோர்ஸோட கான்செப்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்க்கும் அப்புறம் வயர்லெஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிவைஸ்க்கும் தாங்க. ஸ்மார்ட் சிட்டிஸ்க்கு இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு ஒரு பார்ட் தாங்க. வைட் ரேஞ்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டெக்னாலஜிஸை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டிங், மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுங்க. இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் நமக்கு நிறையவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 4 years தாங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸு. ஒரு இயருக்கு 2 செமஸ்டர் இருக்கும். டோட்டலாக 8 செமஸ்டர் 4 இயருக்கு வருங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கணும். 60% மார்க் அந்த கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸில் எடுத்திருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், கம்ப்யூட்டர் ஓரியன்டட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், இன்ஜினியரிங் டிசைன், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லேப், calculus for engineers, basic engineering practices laboratory, programming in C and C++. செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா ஓரல் கம்யூனிகேஷன், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், அட்வான்ஸ்டு மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு சிஸ்டம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். தேர்ட் இயரில் பார்த்திங்கன்னா வயர்லெஸ் ஆட்ஹாக் நெட்வொர்க், எம்பெடட் சிஸ்டம் டிசைன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், வெப் டெவலப்மெண்ட் லேபரேட்டரி, LOT ஆர்கிடெக்சர் அண்ட் இட்ஸ் ப்ரோட்டோகால்ஸ், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டூல் லேபரேட்டரி. ஃபோர்த் இயரில் பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்டு விர்ச்சுவலைசேஷன், ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இன் LOT, க்ளவுட் கம்ப்யூட்டிங், கம்பைலர் லேபரேட்டரி, நியூமரிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா மாடலிங் அண்ட் சிமுலேஷன், நேச்சர் இன்ஸ்பயர்ட் கம்ப்யூட்டிங், இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் ஒர்க் இருக்குங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4 lakhs இருந்து 3.4 lakhs வரைக்கும் பெர் இயருக்கு வருங்க. அந்தந்த காலேஜஸ் இன்ஸ்டியூட்டை பொறுத்து தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும். இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனாலிட்டிக்ஸ், network and the networking structures, security, hardware and devices, user interface, sensor and actuators professional, embedded program engineer, artificial intelligence. ஆவரேஜ் ஆனுவல் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs வருங்க. அந்தந்த ஜாப்ஸை பொறுத்து தான் சேலரியும் வரும். இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், வேறு ஏதாவது டீட்டெயில் இந்த கோர்ஸ் பற்றி வேணும்னாலும், அல்லது வேறு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸோ இன்ஃபர்மேஷனோ வேணும்னாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்ருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாங்க. நாங்கள் உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.